உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன் மாலை. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. என்னடா இவ வீடியோ ஸ்டார்டிங்லேயே மாலையை போட்டு உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வருஷம் சமுதாய வளைகாப்பு வந்துட்டு நடத்துவாங்க. இது நெக்ஸ்ட் டே அந்த ஃபங்க்ஷன் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் எனக்கு வந்துட்டு எங்க ஊர்ல இருக்கிற அங்கன்வாடி டீச்சர் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை டிஎம்கே கட்சியிலேருந்து தான் எடுத்து நடத்தியிருந்தாங்க. கன்சீவா இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேபியோட பேபி ஷவர் தான் ஸ்பெஷலாகவும் கிராண்டாகவும் நடத்துவாங்க. செகண்ட் பேபியை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஃபியூச்சர்ல என்னோட பேபி வந்து இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ சேம் எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற வளைகாப்புல நம்ம மட்டும் தான் ஸ்பெஷலாக தெரியும். இங்கே வந்துட்டு ஒரு 100+ ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்திருந்தாங்க. இவ்வளோ மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வளைகாப்பு பண்ணாங்க. இது எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. லைஃப்பில் நம்மளோட ஹாப்பினஸை டிசைட் பண்ணுறது நம்ம மட்டும்தான். இந்த விஷயத்த நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி வளைகாப்பு பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். வந்திருந்த எல்லாருக்கும் ஒரு சீர்வரிசை தட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த சீர்வரிசை தட்டில் ஒரு சாரி, மஞ்சள், குங்குமம், தென் வளைகாப்பு வளையல் இதெல்லாம் வச்சு கொடுத்த பிறகு நம்ம வீட்டில் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பண்ணுற மாதிரி சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டுட்டு ஒரு மாலை வந்து போட்டிருந்தாங்க. தென் பூ போட்டு பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து கூட்டத்தில் அவங்களால ஒவ்வொருத்தருக்கும் தனியாக வந்து பண்ண முடியல. பிளெஸ்ஸிங் பண்ணது இப்படி தான், பட் இருந்தாலும் அவங்க வந்து சிரிச்ச முகத்தோட அதை பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு அக்செப்டபுளாக தான் இருந்தது. இங்கே வந்த நிறைய சிஸ்டர்ஸ்லாம் என் கூட செக்கப் போகிறவங்க தான். நான் ஜாலியாக எல்லாரு கூடயும் ஃபன் பண்ணிட்டு கதை பேசிட்டு இருந்தேன். ஸோ இந்த டேவை என் லைஃப் லாங் ஃபுல்லாக என்னால் மறக்கவே முடியாது. நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும். இவெல்லாம் எப்படிடா இவ்வளோ ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாருக்குமே 5 வகையான சாதங்கள் கொடுத்துருந்தாங்க. தென் ஃபங்க்ஷன் முடிஞ்சு என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் நாங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அவர் வந்த பிறகும் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் கூடயும் கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். தெருவில் போகிற நாய்கள் கூட என்ன கேட்டிருக்கு, நான் வரதட்சணை இல்லாமல் என் புருஷனை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க. அவர் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களை தாங்கி பிடிக்குது. ஒருத்தவங்க கையில இருந்து புடுங்கி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு மறுபடியும் அந்த கையில இருந்து கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க. ஸோ தனக்கையே தனக்கு உதவின்னு நினைக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். என்னோட லைஃப்ல என்னோட ஹாப்பினஸ்ன்றது என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்னோட ஹாப்பினஸ் நான் இன்னொருத்தவங்க கையில கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இன்க்ளூடிங் அது என்னோட ஹஸ்பண்ட், சன் யாரா இருந்தாலும் சரி. லைஃப் இஸ் ஏ ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நாம யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். ஸோ நம்மளை ஹர்ட் பண்ணவங்க கண்டிப்பா மேல இருந்து கடவுள் பார்த்துப்பாரு. நம்மளோட வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழுவோம். வாழ விடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.